ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 11/1/2025 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புண்ணிய ஆத்மாவாக மாறக்கூடிய குழந்தைகள் எந்த விஷயத்தில் மிக மிக கவனம் வைக்கணும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், யாருக்கு பணத்தை தானம் கொடுக்கணும் என்ற விஷயத்தில் முழுமையாக கவனம் வைக்கணுங்கிறாங்க பாபா. ஒருவேளை யாருக்காவது நீங்கள் பணத்தை கொடுத்து அவர்கள் சென்று மது அருந்தினார்கள், தீய கர்மங்களை செய்தார்கள் என்றால் அதனுடைய பாவம் உங்களுக்கு வரும். நீங்கள் பாவ ஆத்மாக்களுடன் கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளக்கூடாது. இங்கே நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக மாறணும்னு பாபா புண்ணிய ஆத்மாவாக மாறக்கூடிய குழந்தைங்க மற்றவங்களுக்கு பணம் கொடுக்குற விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாவ ஆத்மா புண்ணிய ஆத்மா பற்றி பாபா சொல்லியிருக்கிறது என்ன? பதில், சதோ பிரதானம் என்பதன் பொருள் புண்ணிய ஆத்மா என்பதாகும். தமோ பிரமதானம் என்பதன் பொருள் பாவ ஆத்மா ஆகும். இவர் மிகவும் புண்ணிய ஆத்மா, இவர் பாவ ஆத்மா என்று கூட சொல்லப்படுது. ஆத்மாதான் சதோ பிரதானமாக மாறுது, மீண்டும் மறுபிறவி எடுத்து எடுத்து தமோ பிரதானமாக மாறுது என்பது நிரூபணமாகுது. ஆகவே தான் பாவாத்மா என்று கூறப்படுது. ஆகவேதான் பத்தித்த பாவனர் தந்தையே எங்களை பாவனமாக மாற்றுங்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பாபா புண்ணியாத்மா பாவாத்மா பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யஞ்ஞம் எங்கு வளர்ப்பதில்லை, எங்கு வளர்க்கிறார்கள் என பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், மரண உலகத்தில் இது கடைசி யஞ்ஞம்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். மரண உலகத்தில் தான் யஞ்ஞம் வளர்க்குறாங்க. அமரலோகத்தில் யஞ்ஞம் வளர்ப்பதில்லை. பக்தர்களின் புத்தியில் இந்த விஷயங்கள் பதிகிறதே இல்லை. பக்தி முற்றிலும் தனி, ஞானம் தனி. மனிதர்கள் வேத சாஸ்திரங்களைத்தான் ஞானம்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை அவர்களுக்குள் ஞானம் இருந்தால் மீண்டும் மனிதர்கள் திரும்பி போவாங்க. ஆனால் நாடகத்தின்படி யாரும் திரும்பி போக முடியாதுன்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அனைவரும் நடிகர்கள்தான், ஆனால் அனைவரையும் விட முக்கியமான படைக்கக்கூடியவர் இயக்குனர் மற்றும் முக்கியமான நடிகர் யாருன்னு பாபா கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில், முதல் நம்பரில் இருக்கிறவங்க தான் சதோ ரஜோ தமோவில் வர்றாங்க அப்படின்னு பாபா புரிஞ்சிருக்கிறாங்க. மற்றவர்கள் சதோவினுடைய நடிப்பை மட்டும் நடித்துவிட்டு எப்படி திரும்ப போக முடியும்னு கேட்குறாங்க பாபா. அவர்களும் தமோ பிரதானத்தில் வந்து தான் ஆகணும், நடித்து தான் ஆகணும். ஒவ்வொரு நடிகரின் சக்தியும் தனித்தனியாக இருக்குது இல்லையா? பெரிய பெரிய நடிகர்கள் எவ்வளவு புகழ் வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அனைவரையும் விட முக்கியமான படைக்கக்கூடியவர் இயக்குனர் மற்றும் முக்கியமான நடிகர் யார்? இப்போது இறைத்தந்தை தான் முக்கியமானவராக இருக்கிறாங்கன்னு பாபா சொல்கிறாங்க. பிறகு ஜெகதாம்பா ஜெகத் பிதான்னு புரிந்து கொள்கிறீங்க. ஜகத்துக்கே அதிபதியாக, உலகத்திற்கே அதிபதியாக மாறுறாங்க. இவர்களுடைய நடிப்பு நிச்சயமாக உயர்ந்தது. எனவே அவர்களுடைய வருமானமும் உயர்ந்தது. தந்தை சம்பளம் வழங்குறாரு, அது அனைத்தையும் விட உயர்ந்தது. நீங்கள் எனக்கு எவ்வளோ உதவி செய்கிறீங்க என்றால் உங்களுக்கு வருமானம் கூட நிச்சயம் இவ்வளவு கிடைக்கும்னு பாபாவும் சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமான நடிகர் இறைத்தந்தை தான் அப்படிங்கிறது புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாம் இல்லறத்தில் இருந்து கொண்டே பாபாவிடம் நாம் எதற்கு முயற்சி செய்யணும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், இந்த படிப்பின் மீது கூட எவ்வளோ கவனம் கொடுக்கணும். இல்லறத்தில் இருக்கணும், கர்மயோக சந்நியாசம் இல்லையா? இல்லறத்தில் இருந்து கொண்டே அனைத்தையும் செய்து கொண்டே பாபாவிடமிருந்து சொத்து அடைவதற்கு முயற்சி செய்யணும். இதில் எந்த துன்பமும் இல்லை. வேலை போன்றவைகளை செய்தாலும் சிவபாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். ஞானம் மிகவும் எளியதாக இருக்குதுன்னு பாபா நம்ம இல்லறத்தில் இருந்துட்டு இருந்தாலும் பாபா கிட்ட சொத்து அடைகிறதுல முயற்சி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. பாபா எதை நன்கு புத்தியில் நாம் வச்சுக்கொள்ளணும்னு கேட்குறாங்க. அதுக்கான பதில், ஞானத்தின் முக்கியமான 2 பாடம் அப்பா மற்றும் ஆஸ்தி. சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகுங்க. தந்தையை நினையுங்க. நீங்கள் எப்பொழுதும் ஆரோக்கியம் மற்றும் செல்வந்தராக மாறிடுவீங்க. என்னை இங்கே நினையுங்கள்னு பாபாவும் சொல்கிறாரு. வீட்டை நினையுங்கள். என்னை நினைத்தால் நீங்கள் வீட்டிற்கு சென்று விடலாம். சுயதர்ஷன சக்கரதாரியாக மாறுவதால் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆகலாம். இதை நன்கு புத்தியில் வைத்து கொள்ளணும்.
இச்சமயம் அனைவரும் தமோ பிரதானமாக இருக்கிறாங்க. சுகதாமத்தில் சுகம், அமைதி, செல்வம் அனைத்தும் இருக்கிறது. அங்கே ஒரு தர்மம் மட்டுமே இருக்குது. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு வீட்டிலும் அசாந்தி இருக்குது. மாணவர்கள் எவ்வளோ சண்டை போட்டு கொள்கிறாங்க, தன்னுடைய இளரத்தத்தை காண்பிக்கிறாங்கன்னு சொல்லி பாபா நமக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த சங்கமத்தை பற்றி யாருக்கும் தெரியவில்லைன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, இப்போது இந்த உலகமே மாறணும், நான் புது உலகத்தை ஸ்தாபனை செய்ய சங்கமத்தில் தான் வர்றேன். இதற்கு தான் புருஷோத்தம சங்கம யுகம்னு சொல்கிறாங்க. புருஷோத்தம மாதம், புருஷோத்தம வருடம்னு கொண்டாடுறாங்க. ஆனால் இந்த புருஷோத்தம சங்கமத்தை பற்றி யாருக்கும் தெரியலை. சங்கமத்தில் தான் பாபா வந்து உங்களை வைரம் போல மாற்றுறாரு. பிறகு இதில் கூட வரிசை கிரமம் இருக்கிறது. வைரம் போல ராஜாவாக மாறுகிறார்கள். மற்றவர்கள் தங்கம் போன்ற பிரஜைகளாக ஆகிறாங்க. குழந்தை பிறக்குது, சொத்திற்கு உரிமையாளர் ஆகுது அப்படின்னு பாபா புருஷோத்தம சங்கம யுகத்தை பற்றி நம்ம யாருக்கும் தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இச்சமயம் நாம் செய்யும் முயற்சி எதற்கான முயற்சியாக இருக்குதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், இப்பொழுது நம்ம பாவனமான உலகத்துக்கு உரிமையாளராக ஆகுறோங்கிறாங்க பாபா. பிறகு அதில் உயர்ந்த பதவி அடையிறதுக்கு முயற்சி செய்யணும். இச்சமயத்தின் உங்களுடைய முயற்சியே கல்பத்தின் முயற்சியாக இருக்குது. அவர்கள் கல்பத்திற்கும் இவ்வாறு தான் முயற்சி செய்வாங்கன்னு புரிந்து கொள்ளப்படுது. இவர்களால் அதிகமாக முயற்சி நடக்காது. பிறவியாக கல்பமாக இவர்கள் பிரஜையில் தான் வருவாங்க. இவர்கள் பணக்கார பிரஜைகளுக்கு வேலைக்காரர்களாக ஆவாங்க. வரிசை கிரமம் இருக்குது இல்லையா? படிப்பின் ஆதாரத்தில் அனைத்தும் தெரிகிறது. பாபா இச்சமயம் நாம் செய்கிற முயற்சி கல்பத்திற்கான முயற்சியாக இருக்குதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நாம் இச்சமயம் உடலை விட்டால் என்ன செய்ய முடியாது என்றும் யார் மகாத்மாவிற்கு சமமானவர்கள் என்றும் பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், இந்த நிலையில் நாளை நீங்கள் உடலை விட்டுவிட்டால் எப்படி ஆகுவீங்கன்னு பாபா உடனே சொல்ல முடியும். ஒவ்வொரு நாளும் நேரம் குறைந்து கொண்டே போகுது. ஒருவேளை யாராவது உடலை விட்டுட்டாங்க அப்படின்னா பிறகு படிக்க முடியாது. ஏதோ கொஞ்சம் புத்தியில் இருக்கலாம். சிவபாபாவை நினைப்பாங்க. நீங்கள் சிறிய குழந்தைங்களுக்கு கூட நினைவுபடுத்தணும் அப்படிங்கிறாங்க பாபா. சிவபாபான்னு கூறிக்கொண்டே அவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு சிறிது கிடைக்குது. சிறிய குழந்தைகள் மகாத்மாவிற்கு சமமானவர்கள். விகாரங்களை பற்றி அவங்களுக்கு தெரியாது. எவ்வளோ பெரியவங்களாக ஆகிறாங்களோ அவ்வளவு விகாரங்களின் தாக்கம் ஏற்படுகிறது. கோபம் ஏற்படுகிறது, மோகம் உண்டாகிறது அப்படின்னு பாபா இச்சமயம் நம்ம உடலை விட்டுட்டோம்னா படிக்க முடியாதுன்னு, குழந்தைங்க மகாத்மாவிற்கு சமமானவங்கன்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. யார் எல்லையற்ற வெட்டியானாக இருக்கிறார்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், இந்த உலகத்தில் இந்த கண்கள்னால் எதை பார்க்குறீங்களோ அதிலிருந்து பற்றுதலை விலக்கிடணும் அப்படின்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க. இது அனைத்தும் சுடுகாடாக போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தமோ பிரதானமான பொருட்கள் இருக்குது. மனிதர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா பழைய பொருளை வெட்டியானுக்கு கொடுத்துட்றாங்க. பாபா எல்லையற்ற வெட்டியானாக இருக்கிறார், வண்ணானாக இருக்கிறார். உங்களிடம் என்ன வாங்குகிறார், என்ன கொடுக்கிறார்? நீங்கள் கொடுக்கும் சிறிதளவு செல்வமும் அழிய போகுது. இருப்பினும் இந்த பணத்தை தங்களிடமே வைத்து கொள்ளுங்கள்னு பாபா சொல்கிறாங்க. இதிலிருந்து பற்றுதலை மட்டும் நீக்குங்க. கணக்கு வழக்கை பாபாவிற்கு கொடுத்து கொண்டே இருங்க. பிறகு டைரக்ஷன் கிடைத்து கொண்டே இருக்கும்னு பாபா எல்லையற்ற வெட்டியானாக தான் இருக்கிறேன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யாரிடம் எதுவும் இல்லையோ அவர்கள் எதை கொடுக்க வேண்டும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், நம்மிடம் உள்ள இந்த குப்பைகளை யூனிவர்சிட்டி அல்லது ஹாஸ்பிட்டல், ஆரோக்கியம் மற்றும் செல்வத்திற்காக ஈடுபடுத்த வைக்கிறாங்க பாபா. நோய்க்காக மருத்துவமனையும் படிப்பிற்காக பல்கலைக்கழகமும் இருக்குதுங்கிறாங்க பாபா. இங்கோ காலேஜ் மற்றும் ஹாஸ்பிட்டல் இரண்டும் இணைந்திருக்குது. இதற்கு 3 அடி நிலம் போதும். யாரிடம் எதுவுமே இல்லையோ அவர்கள் 3 அடி இடம் கொடுங்கள். அதில் வகுப்பு ஆரம்பித்துடுங்க. 3 அடி நிலம் அமருவதற்கான நிலம் இல்லையான்னு கேட்குறாங்க பாபா. ஆசனம் 3 அடிக்கு 3 அடி தான் இருக்குது. 3 அடி நிலத்தில் யார் வேண்டுமானாலும் வருவாங்க. நன்கு புரிந்து கொண்டு சொல்லுவாங்க.
யாராவது வந்தார்கள் என்றால் ஆசனத்தில் அமர வைத்து பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாபா. இந்த மாதிரி யாரிடம் எந்த ஒரு பொருளும் இல்லையோ அவங்க ஒரு 3 அடி நிலமாவது பாபாவுக்குன்னு கொடுக்கணும்னு பாபா சொல்லியிருக்காங்க. எப்போது மனிதர்களுக்கு வைராக்கியம் ஏற்படும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஆபத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது, அப்போது மனிதர்களுக்கு வைராக்கியம் ஏற்படும். நம் அழிவற்ற ஆத்மா நம்முடைய அழிவற்ற தந்தையை நினைக்கலாம் என தந்தையை நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. என்னை நினைத்தால் உங்களுடைய பிறவியின் பாவங்கள் நீங்கும்னு தந்தையே சொல்கிறாரு. அதனால் மனிதர்களுக்கு கடைசி நேரத்தில் பாபாவை நினைக்கணுங்கிற எண்ணம் வந்துடும்னு சொல்லியிருக்காங்க பாபா. நெக்ஸ்ட் கொஸ்டின், யாரிடம் வெளிப்படையான அன்பு வைக்கணும், யாரிடம் உண்மையான அன்பு வைக்கணும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், தன்னை ஆத்மானு உணர்ந்து தந்தையை முழு அன்போடு நினைக்கணும். தேக அபிமானத்தில் வரக்கூடாது. குழந்தைகளிடம் வெளிப்படையாக அன்பு வைக்கணும். ஆனால் ஆத்மாவின் உண்மையான அன்பை ஆன்மீக தந்தையிடம் வைக்கணும். அவருடைய நினைவிலால்தான் விகர்மங்கள் அழியும். நண்பர்கள், உறவினர்கள், குழந்தைகள் போன்றவர்களை பார்த்து கொண்டிருந்தாலும் புத்தி பாபாவின் நினைவில் இருக்கணும். குழந்தைங்களாகிய நீங்கள் நினைவுங்கிற தூக்கில் மாட்டி கொண்டிருக்கிறீங்க. ஆத்மாக்கள் தங்களுடைய தந்தை பரமாத்மாவை நினைக்கணும். புத்தி மேலே இணைக்கப்பட்டிருக்கட்டும். பாபாவின் வீடு கூட மேலே இருக்குதுன்னு பாபா குழந்தைகளிடம் வெளிப்படையான அன்பு வைக்கணும்னு, தன்னிடம் மட்டுமே உண்மையான அன்பு வைக்கணும்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. மனிதர்கள் எதற்காக பக்தி செய்கிறாங்கன்னு பாபா கேட்குறாங்க. மனிதர்கள் வீட்டிற்கு போவதற்காக பக்தி செய்கிறாங்க. ஆனால் ஞானம் முழுமையாக இல்லை என்றால் வீட்டிற்கு போக முடியாது. பகவானிடம் செல்வதற்காக, நிர்வாண தாமத்திற்கு செல்வதற்காக எவ்வளோ தீர்த்த யாத்திரைகளை செய்கிறாங்க, கடினமாக உழைக்கிறாங்க அப்படின்னு பாபா மனிதர்கள் பக்தி செய்கிறது தன்னுடைய வீட்டிற்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மனிதர்கள் பூஜை செய்யும்போது எதை அமைத்து ஒவ்வொரு ஆத்மாவையும் பூஜை செய்கிறாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், ஆத்மாக்களாகிய நாம் பிந்துவாக இருக்கிறோம். நாம் வசிக்கக்கூடிய இடம் பிரம்மாண்டம். உங்களுடைய பூஜை கூட நடக்குது. பிந்துவை எப்படி பூஜை செய்வாங்க, பாபாவை எப்படி பூஜை செய்வாங்கன்னு கேட்குறாங்க பாபா. எனவே பூஜை செய்யும்போது சாலிக்கிரமமாக அமைத்து ஒவ்வொரு ஆத்மாவையும் பூஜை செய்கிறாங்க. பிந்துவை எப்படி பூஜிக்க முடியும்? அதனால் பெரிதாக உருவாக்குறாங்க. பாபாவுக்கு தனக்கென்று உடல் இல்லை. இந்த விஷயங்கள் இப்போது நம்ம தெரிஞ்சுருக்கிறோங்கிறாங்க பாபா. சித்திரங்கள் கூட பெரிய ரூபத்தை காண்பிக்கணுங்கிறாங்க பாபா. விளக்கம் கண்காட்சிகளில் சித்திரங்களை பெரிய ரூபத்தில் காட்டுங்க. பிந்துவை எப்படி புரிந்து கொள்ளுவாங்க அப்படின்னு பாபா மனிதர்கள் பூஜை செய்கிறப்ப சாலிகிராமம் அமைச்சு ஒவ்வொரு ஆத்மாவையும் பூஜை செய்கிறாங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆத்மாவிற்குள் எப்படிப்பட்ட பாட்டு உள்ளதாக பாபா சொல்கிறாங்க. அதுக்கான பதில், நம்ம பதீத்தமாக இருந்தோங்கிறாங்க பாபா. இப்போது மீண்டும் பாவனமாகி கொண்டிருக்கிறோம். சிறிய ஆத்மாவிற்குள்ளே எவ்வளோ பெரிய பாட்டு இருக்குது. இதுதான் இயற்கை, அழியாத பாட்டு நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு பொழுதும் முடிவதில்லை. அழிவற்ற பொருளாகும். இதில் அழிவற்ற பாட்டு நிரம்பி இருக்குது. இது அதிசயமாக இருக்குதுங்கிறாங்க பாபா. குழந்தைங்களே ஆத்ம உணர்வுடையறாங்க மாறுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. தன்னை ஆத்மானு உணர்ந்து தந்தையை நினையுங்க. இதில் கடின முயற்சி இருக்குது. உங்களுடையது தான் அதிகமான பாட்டு. பாபாவினுடைய பாட்டு நம்மை போன்று அதிகமாக இல்லைன்னு சொல்லி பாபா ஆத்மாவினுடைய பாட்டு அழியாத பாட்டு, அதிசயமான பாட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாதுன்னு பாபா சொல்லியிருக்கிறது என்ன? இந்த ஞானம் இவ்வளவு அதிசயமாக இருக்குது. நம்மை தவிர வேறு யாருமே சிறிது கூட புரிந்து கொள்கிறதே இல்லைங்கிறாங்க பாபா. பாபாவின் நினைவு இல்லாமல் தாரணை செய்யவும் முடியாது. உணவு விஷயங்களில் கூட வித்தியாசம் ஏற்படும் பொழுது தாரணையின் வித்தியாசம் ஏற்படுது. இதில் தூய்மை மிகவும் தேவைங்கிறாங்க பாபா. தந்தையை நினைப்பது மிகவும் எளிதான காரியம். தந்தையை நினைக்கணும், மேலும் சொத்தும் அடைய வேண்டும் அப்படின்னு பாபா நம்மை தவிர வேறு யாரும் இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த நினைவினால் தனது வாழ்க்கையின் மதிப்பை அறிந்து கொள்ளக்கூடிய சக்திசாலியாக ஆக முடியும்னு பாபா கேட்டிருக்காங்க.
அதுக்கான பதில், எவ்வாறு பிரம்மா ஆதி தேவனாக இருக்கிறாரோ அதுபோல் பிரம்மகுமார் குமாரிகளும் ஆதி ரத்தினங்களாக இருக்கிறீங்க. ஆதி தேவனுடைய குழந்தைகள் மாஸ்டர் ஆதி தேவர்கள் ஆவார்கள். ஆதி ரத்தினம் என புரிந்து கொள்வதன் மூலம் தனது வாழ்க்கையின் மதிப்பை அறிந்து கொள்ளணும். ஏன்னா ஆதி ரத்தினம் என்றால் பிரபுவின் ரத்தினம், ஈஸ்வரிய ரத்தினம் எனில் எவ்வளவு மதிப்பானது ஆயிடுச்சு. அதனால் சதா தங்களை ஆதி தேவனுடைய குழந்தைகள், மாஸ்டர் ஆதி தேவன், ஆதி ரத்தினம்னு புரிந்து கொண்டு ஒவ்வொரு காரியமும் செய்யணும். அப்பொழுது சக்திசாலி பவ என்ற வரதானம் கிடைச்சிடும். எதுவுமே வீணாக முடியாது அப்படின்னு பாபா ஆதிரத்தினம்ங்கிற நினைவுனால தனது வாழ்க்கையின் மதிப்பை அறிந்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணுங்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட்டு, யார் ஞானஸ்வரூப ஆத்மாக்களாக இருக்கிறாங்கன்னு பாபா கேட்குறாங்க. யார் ஏமாற்றம் அடைவதற்கு முன்னதாகவே பகுத்தறிந்து தன்னை காப்பாற்றி கொள்கிறார்களோ அவர்களே ஞானஸ்வரூப ஆத்மாக்களாக இருக்கிறாங்க. யார் ஏமாற்றம் அடைகிறதுக்கு முன்னதாகவே பகுத்தறிகிறாங்களோ அவங்க தான் ஞானஸ்வரூப ஆத்மாக்கள் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.